செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. பூவிதழ் மலரே, எழில் அன்பு. அத்தியாயம் 13. என்ன சொன்ன? ஏன் கூட வாழ பிடிக்கலையா? அவ்வளவு திமிரா போச்சாடி உனக்கு? உன் முகர கட்டைக்கு நான் உனக்கு புருஷனா கிடைச்சதே பெரிய விஷயம். ஆனா உனக்கு ஏன் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்ற? சேடிக்கே அல்லது என்று ரகுநந்தன் உதட்டை சுழித்து கேலியாக சொல்ல, மீண்டும் மீண்டும் அவனிடம் வார்த்தையால் அடிவாங்கிக் கொண்டிருந்தவள் மனம் எல்லாம் பொன்னானது. கண்கள் கலங்கி கண்ணீரை பொழிய காத்திருந்தன. ஆனால் இவன் முன் உடைந்து அழுவதா என்று வைராக்கியமாக தன் கண்ணீரை அடக்கிக் கொண்டு கணவனை பார்த்தாள் சிவரூபா. அன்னைக்கு ஏதோ கோவத்துல உன்னை கட்டி பிடிச்ச. அப்ப உணர்ந்த உன்னோட மென்மை இன்னும் என்னை விட்டு மறையல. எனக்கு உன்ன முழுசா உணரணும். அதுக்கு சம்மதிக்க முடியுமா முடியாதா? இப்ப முடிவா என்னதான் சொல்ற? அவளின் மனநிலையை பற்றி சிறிதும் உணர்ந்து கொள்ளாமல் கேட்டான் ரகுநந்தன். வெறுத்து போனாள் சிவரூபா. இவனுடன் எப்படி வாழ முடியும் என்றுதான் அவளுக்கு அந்த நொடி தோன்றியது. முடியாது, என்னால நிச்சயமா முடியாது. என் உணர்வுகளை புரிஞ்சுக்காத உங்களோட உணர்ச்சிக்கு என்னால வடிகாலாக முடியாது என்று உறுதியாக தன் மறுப்பை தெரிவித்தாள் சிவரூபா. அவளை வெறுப்புடன் பார்த்தவன், தப்பு பண்ணிட்டேன்டி, தப்பு பண்ணிட்டேன். அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அத்தை பாவம்னு யோசிக்காம உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் உறுதியா நின்றுக்கணும். அதை விட்டு உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு, அதான் நான் செஞ்ச பெரிய முட்டாள்தனம். அதுக்கு இப்ப நான் அனுபவிக்கிறேன். உன்னை கட்டிக்கிட்டு நான் காலமெல்லாம் பிரம்மச்சாரியா வாழணும்னு என் தலையில எழுதியிருக்கு போல இருக்கு என்றவன் பட்டென்று அவளின் படுக்கையில் இருந்து எழுந்தா. அவனை ஒரு நொடி சலனமே இல்லாமல் பார்த்த சிவரூபா அவனுக்கு முதுகை காட்டிக்கொண்டு திரும்பி படுத்து விட்டாள். தன் ஆசையை சிறிதும் மதிக்காதவளை வெறித்து பார்த்துவிட்டு அவ்விடம் விட்டு அகன்றான் ரகுநந்தன். தன் படுக்கையில் சென்று விழுந்தவனோ தனது கைபேசியை எடுத்து பாடல்களை ஒலிக்க விட்டான், அதுவும் சத்தமாக. சற்றுமுன் நிகழ்ந்த நிகழ்விலேயே உறக்கத்தை துறந்திருந்தாள் சிவரூபா. இதில் பாடலின் சத்தம் வேறு அவளின் உறக்கத்தை சுத்தமாக விரட்டிவிட்டது. கணவன் வேண்டுமென்றே செய்கின்றான் என்று புரிந்தது. அவளின் கண்கள் லேசாக கலங்க, கைகளோ மோகத்தின் உச்சத்தில் கணவனால் கழற்றிவிடப்பட்டிருந்த ஸ்வெட்டரின் பட்டன்களை போட்டுவிட்டுக் கொண்டிருந்தன. அவன் தீண்டிச் சென்ற அங்கங்கள் இன்னும் கூசிக் கொண்டிருந்தன. கணவனே ஆனாலும் விருப்பமில்லாமல் நிகழும் தொடுகை வெறுப்பையே தரும். சுபாவின் மனத்திலும் இப்போது கணவன் மீது வெறுப்புதான் உண்டானது. மனத்தில் ஏதேதோ எண்ணங்கள் புகுந்து அவளை ஆட்டுவிக்க பாடல் வேறு இப்போது சத்தமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. பேப்பர் திருத்தும் போதே ஏற்கனவே தலைவலி வந்திருக்க, இப்போது பாதையில் குலைந்த உறக்கம் மற்றும் மன உளைச்சலுடன் அந்த சத்தமும் சேர்ந்து அவளின் தலைவலியை அதிகமாக்கியது. நெற்றி பொட்டை அழுந்து பிடித்து கொண்டான். கணவனிடம் பாடலை நிறுத்த சொல்லக்கூட பேச அவளுக்கு பிடிக்கவில்லை. போர்வையை இழுத்து தலைவரை போர்த்தி கொண்டாள். காலையில் கண் விழிக்கும் போது சுவரூபாவின் தலை விண்ணு விண்ணென்று வலித்தது. இரவு முழுவதும் சரியான உறக்கமே இல்லை. அறைக்குள் எத்தனை மணிவரை பாடல் ஒலித்தது என்றே அவளுக்கு தெரியாது. அந்த சத்தத்திலும் லேசாக கண்களை சொருகுவதும் பின் விழிப்பதுமாக நேரம் சென்றிருந்தது. அந்த நிலையிலும் கணவனிடம் அவள் பேசவே இல்லை. அதிகாலையில் எந்த சத்தத்தையும் பொருட்படுத்தாமல் கண் அசந்திருந்தவள் 7 மணியளவில்தான் கண் விழித்தாள். தலைவலி ஒரு பக்கமும் பள்ளிக்கு செல்ல நேரமாகிவிட்டதே என்ற பதற்றம் ஒரு பக்கமுமாக படுக்கையை விட்டு எழுந்தாள். மேஜையின் மீது அவனின் கைபேசி கிடக்க கட்டிலில் குப்பரப்படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் அவளின் கணவன். போர்வைக்குள்ளிருந்து அவனின் முகம் மட்டும் வெளியே தெரிந்தது. அவனின் முகம் இரவு நடந்த நிகழ்வை எல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்தது. அதை நினைக்க நினைக்க கோபம்தான் கிளர்ந்தெழுந்தது. தன் உணர்வுகளை அடக்கிக் கொண்டு குளித்து கிளம்பி கீழே இறங்கிச் சென்றாள்.
அதுவரையிலும் கூட ரகுநந்தன் விழித்திருக்கவில்லை. பரபரப்பாக இறங்கி வந்த மருமகளை பார்த்த கலைவாணி, இப்பதான் உன்னை பத்தி நினைச்ச, வேலைக்கு நேரமாச்சு இன்னும் காணுமேன்னு என்று பேசிக்கொண்டே அவளின் முகத்தை பார்த்தவர் அதிர்ந்தார். என்ன சுபா, முகம்லாம் அதப்பா இருக்கு, கண்ணு கூட செவப்பா இருக்கே, உடம்பு சரியில்லையா என்று கேட்டார். தலைவலியத்த என்றாள். தலைவலியா? நைட்டு சரியா தூங்கலையா நீ என்று மருமகளை ஆராய்ச்சியுடன் பார்த்தார். அவர் சிந்தனை இப்பொழுது எப்படி போகுமோ என்று தோன்றினாலும் அவருக்கு எந்த விளக்கமும் சொல்ல அவள் முன் வரவில்லை. ஸ்கூல் போக நேரம் ஆயிடுச்சட்ட, நான் கிளம்பணும் என்று பேச்சை மாற்றினார். என்னம்மா, முகமே வீங்கின மாதிரி இருக்கு, இதோட ஸ்கூல் போகணும்னு சொல்ற, பேசாம இன்னைக்கு லீவ் போடு என்றார். இல்லத்த, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயே ஆகணும், லீவ் போட முடியாது. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சாத்த? ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டு கிளம்புற, இல்லைன்னா அங்க கேண்டீன்ல ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிற என்றவள் கிளம்புவதில் முனைப்பாக இருந்தாள். பிடிவாதம் பிடிப்பையே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, உட்கார் எடுத்து வைக்கிறேன் என்றார். மாமா விஷ்ணு எல்லாம் எங்கத்த காணோம் என கேட்டபடி சாப்பிட அமர்ந்தாள். விஷ்ணு இன்னும் கீழே இறங்கி வரல, உன் மாமா பக்கத்துல எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. சரி, ரகு எங்க, எழுந்துட்டானா என கேட்டார். தூங்குறாரு என்று முனகியவள் வேறு பேசாமல் விரைந்து சூடான இட்லியை தேய்த்து வாயில் போட்டாள். அப்போது கீழே இறங்கி வந்த விஷ்ணு, குட் மார்னிங் மா. குட் மார்னிங் அண்ணி என்று சொல்லியபடி அவளின் எதிரே அமர்ந்தவன் அவள் முகம் பார்த்து உடல்நிலை சரியில்லையா என்று விசாரித்தான். அவள் தலைவலி என்றதும், ஓ, உங்க ரூம்ல நைட்டெல்லாம் பாட்டு சத்தமா கேட்டுச்சே, அதனாலதான் நீங்க சரியா தூங்கலையா என்று கேட்டான். பாட்டு சத்தமா? என்ன விஷ்ணு சொல்ற? கலைவாணி யோசனையுடன் விசாரிக்க, ஆமாமா, நைட்டு ரொம்ப நேரமா பாட்டு சத்தமா கேட்டுச்சு, எங்கிருந்து வருதுன்னு எனக்கு முதல்ல புரியவே இல்ல, அப்புறம் பக்கத்து ரூம்ல இருந்தான்னு வருதுன்னு தெரிஞ்சுது என்றான். அவர்கள் அறைக்கு பக்கத்து அறையில்தான் விஷ்ணு இருக்கிறான் என்பதால் அவனுக்கு பாடல் சத்தம் கேட்டுவிட்டது போல என்று நினைத்தாலும் அவனுக்கும் சுவரூபா எந்த விளக்கமும் சொல்லவில்லை. கலைவாணி மருமகளை புரியா பார்வை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ரகுநந்தனும் கீழே வர மகனின் முகத்தையும் ஆராய்ச்சியாக பார்த்தார். அவனின் கண்களும் சரியாக உறங்கவில்லை என்பதற்கு அடையாளமாக சிவந்திருந்தன. கலைவாணிக்கு ஏதோ தோன்றினாலும் இருவரின் முகத்திலும் சிறு மலர்ச்சி கூட இல்லாததை பார்த்து யோசனையாக இருந்தது. கணவன் வரவுமே சாப்பிட்டு முடித்திருந்த சுபரூபா, நான் கிளம்புறாத்த என்றவாறு கிளம்பி விட்டாள். சென்றவளை பார்த்து அலட்சியத்துடன் உதட்டை வளைத்துக் கொண்டான் ரகுநந்தன். அன்று மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த சுபரூபா மிகவும் சோர்ந்து போயிருந்தாள். பகல் பொழுதை ஓட்டித் தள்ளவே சிரமப்பட்டு போயிருந்தாள். என்னவா அப்படி இருக்க, காய்ச்சல் எதுவும் வந்துருச்சா என்ன? மருமகளின் நெற்றி கழுத்து என வேகமாக தொட்டு பார்த்தார் கலைவாணி. காய்ச்சல்லாம் இல்லத்த, தலைவலிதான் என்ன விடல, மாத்திரை போடாம சமாளிச்சிடலான்னு பார்த்தேன், முடியல, ஒரு மாத்திரை போட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழலான்னு பாக்குறேன் என்றாள். அதை செய்ய முதல்ல, நீ மேல போ, காஃபி கொடுத்து விடுறேன், மாத்திரையை போட்டுட்டு காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழு என்றார். மாமையார் சொன்னபடி மாத்திரை போட்டுக்கொண்டு 1 மணி நேரம் நன்றாக உறங்கி எழுந்தாள் சுபரூபா. 1 மணி நேரம் உறக்கம் போதவில்லைதான், ஆனால் மாத்திரையின் பலனாக தலைவலி சற்று குறைந்திருந்தது. அதுவே புத்துணர்ச்சியை தந்திருக்க மீதமிருந்த பேப்பர் திருத்தும் வேலையை ஆரம்பித்து விட்டாள். இரவு கணவன் வீடு வந்து சேர்ந்த போதும் அவளின் வேலை முடிந்திருக்கவில்லை. அதிலும் அன்று விரைவிலேயே வீடு வந்து சேர்ந்திருந்தாள் ரகுநந்தன். தான் வந்தது அறிந்தும் திரும்பியும் பார்க்காமல் பேப்பர் திருத்திக் கொண்டிருந்தவளை முறைத்து பார்த்துவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். கணவனை கண்டுகொள்ளாதது போல் இருந்தாலும் கூட அவ்வளவு நேரம் சுபரூபாவிற்குள் இருந்த இலகுத்தன்மை காணாமல் போயிருந்தது. மனத்தோடு முகமும் இறுகி போக அந்த அறைக்குள் மூச்சடைப்பது போல் உணர்ந்தவள் திருத்தியது வரை அப்படியே பத்திரமாக எடுத்துவிட்டு எழுந்து கீழே சென்றாள். நன்மாறன் கலைவாணியுடன் விஷ்ணுவும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். வாமா, இப்ப தலைவலி எப்படி இருக்கு கலைவாணி விசாரிக்க, இப்ப பரவாயில்லத்த என்றாள். இன்னைக்கு என்னவோ ரகு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டான், அவன் வந்ததும் சேர்ந்து சாப்பிடலான்னு எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டோம், எங்க அவனை காணோம் என்று கேட்டார் கலைவாணி. பாத்ரூம்ல இருந்தாரு என்று பதில் சொல்லிக் கொண்டே அவளும் அவர்களுடன் அமர்ந்து கொண்டாள்.
ரகுநந்தன் வந்ததும் அனைவரும் சேர்ந்து உணவை உண்டு முடித்தனர். சாப்பிட்டு முடித்ததும் சுபரூபா மீண்டும் சென்று பேப்பர் திருத்தும் வேலையை ஆரம்பிக்க தந்தை தம்பியிடம் பேசிவிட்டு அறைக்கு வந்த ரகுநந்தன் அவள் வேலை பார்த்து கொண்டிருப்பதை பொருட்படுத்தாமல் அறையின் விளக்கை அமர்த்தினான். என்று குரல் எழுப்பிய சுபா நாற்காலியை விட்டு எழுந்து மீண்டும் விளக்கை போட்டாள். படுக்கையில் சாய்ந்தபடி அருகில் இருந்த சுவிட்சை தட்டி அவன் மீண்டும் விளக்கை அமர்த்த கதவு அருகில் இருந்த சுவிட்சை மீண்டும் தட்டி விளக்கை உயிர்ப்பித்தாள் அவள். அவன் அமர்த்த இவள் போட என்று இருவரும் பேசிக் கொள்ளாமலே விளையாட எரிச்சல் அடைந்த சுபா, எனக்கு வேலை இருக்கு, லைட்ல போடுங்க என்ற கோபத்துடன் கத்தினாள். ஓ வேலைய நாளைக்கு பாரு, எனக்கு இப்ப தூங்கணும் என்றான் அவன். நாளைக்கு இந்த பேப்பரை பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்தே ஆகணும். இன்னும் கொஞ்சதான் இருக்கு, இன்னும் 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும் என்றாள். அவ்வளோ நேரம்லாம் என்னால தூங்காம இருக்க முடியாது, தூங்கணும்னு தான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருக்கேன் என்றான் அலட்சியமாக. கொஞ்சம்தான் இருக்குன்னு சொல்றேன், புரியலையா உங்களுக்கு? ஆதங்கமாக கேட்டாள். உனக்கு தாண்டி நான் சொல்றது புரியல. நேத்து நைட்டு நான் சரியா தூங்கல, இப்ப தூங்கியே ஆகணும். உன் வேலைய நாளைக்கு பாரு, இன்னைக்கே முடிச்சாகணும்னா வெளியே போய் பாரு என்ற அறைக்கு வெளியே போகச் சொல்லி கை காட்டினான். அவன் வேண்டுமென்றே தன்னை விரட்டுவது புரிந்தது. அதற்கு மேல் அவனிடம் பேச படிக்காமல் மீதி பேப்பர்களை அள்ளிக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள். அங்கிருந்த வராந்தாவில் ஒரு சோஃபா இருக்க அதில் அமர்ந்துவிட்ட வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அவள் வெளியே சென்றதுமே உள்ளே விளக்கு அணைக்கப்பட்டது. அப்போது எதற்கோ விஷ்ணு தன் அறையின் கதவை திறந்து வெளியே வர தலையை நிமிர்த்து பார்த்தாள். என்ன நீ தூங்க போலையா, இங்கே உட்கார்ந்திருக்கீங்க என விசாரித்தான். கொஞ்சம் வேலை இருக்கு விஷ்ணு என்றாள். உங்க ரூம்ல உட்காந்து பார்க்க வேண்டியதானே, ஏன் தனியா உட்காந்துருக்கீங்க? அங்க உங்க அண்ணா தூங்குறாரு. அதுக்குள்ளேயுமா? இவ்வளோ சீக்கிரம் அண்ணா தூங்க மாட்டானே வியந்தான். இன்னைக்கு தூக்கமா வருதான், படுத்துட்டாரு, அதான் நான் வெளியே வந்துட்டேன் என்றாள். ஓ ஆமா, பகல்ல கூட அண்ணா சோர்வாதான் இருந்தான், அதான் சீக்கிரமா தூங்கிட்டான் போல என்றான். அவனின் சோர்வு ஏன் என்று அவளுக்கு புரிந்தது. அவளின் உறக்கத்தை கெடுக்க வேண்டும் என்று அவன் பாடலை சத்தமாக ஒலிக்க விட்டது அவனுக்கே வினையாக வந்துவிட்டது போலும் என்று தனக்குள் நினைத்து கொண்டாள். நீ தூங்கலையா விஷ்ணு, இங்க என்ன பண்ற என்று பேச்சை மாற்றினாள். ரூம்ல தண்ணி எடுத்து வைக்க மறந்துட்டேன் நீ, அதான் எடுக்க போறேன். உங்களுக்கு காஃபி எதுவும் வேணுமா என்று கேட்டான். எதுவும் வேண்டாம் விஷ்ணு, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுவேன், நீ தண்ணி குடிச்சிட்டு போய் படு என்றாள். ஓகே அண்ணி என்றபடி அங்கிருந்து நகர்ந்தான். நினைந்தபடி 1 மணி நேரத்தில் அவளின் வேலை முடிய பேப்பரை எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்தாள். ரகுநந்தன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்க அவளும் தன் படுக்கையில் சென்று விழுந்தாள். உறக்கம் உடனே தழுவிக் கொண்டது. நள்ளிரவில் திடீரென்று கேட்ட சத்தத்தில் பதறி அடித்துக்கொண்டு எழுந்தாள் சுபரூபா. அறை இருட்டாக இருக்க முதல் நாள் போலவே சத்தமாக ஒலித்துக் கொண்டிருந்தது பாடல். அதிலும் குத்துப்பாட்டு. அந்த இசையும் பாடலின் சத்தமும் அவளை அகர வைத்தது. படுக்கையை விட்டு எழுந்து விளக்கை போட்டாள். படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்த ரகுநந்தன் காலை நீட்டி அதை ஆட்டிக்கொண்டே பாடலை கேட்டுக் கொண்டிருந்தான். என்ன பண்றீங்க நீங்க என்று கேட்டாள். என்ன பண்றான்னு தெரியல, பாட்டு கேக்குறேன் என்றான் காலை ஆட்டிக்கொண்டே அலட்சியமாக. பாட்டு கேட்கிற நேரமா அது, அதான் இவ்ளோ சத்தமா என்று தூக்கம் பறிபோன எரிச்சலுடன் கேட்டாள். எனக்கு எப்ப எப்படி பாட்டு கேட்க தோணுதோ அப்படிதாண்டி கேட்பேன் என்றான் தெனாவிட்டாக. மனுஷிய நிம்மதியா தூங்க விடாம ஏன் இப்படி பண்றீங்க அலுப்பாக கேட்டாள். இது ஏறோ, நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன். உனக்கு தூங்கணும்னா காதுல பஞ்ச வச்சுட்டு தூங்க, இல்லனா என்றவன் அரை வாசலை நோக்கி கையை காட்டி போக சொல்லி சைகை காட்டினான். அவளுக்கு அவமானமாக இருந்தது. முதல் நாள் அவனை அவள் மறுத்த கோபத்தை இப்படி காட்டுகின்றான் என்று புரிந்தது. இன்று மட்டும் 2வது முறை அறையை விட்டு போகச் சொல்லிவிட்டான். போக 1 நொடி கூட ஆகாது. ஆனால் வீட்டில் உள்ளவர்களின் கேள்விக்கு உள்ளாக வேண்டியது இருக்கும். கணவனை சமாளிப்பதே அவளுக்கு பெரும் பாடாக இருக்க, இதில் அவர்களை வேறு சமாளிக்க அவளுக்கு தனியே தெம்பு இல்லை. சிறிது நேரம் வெளியே இருந்ததற்கே விஷ்ணு கேள்வி கேட்டுவிட்டான். இப்போது மொத்தமாக வெளியே போனால் அறிவுரையும்
வீட்டினரின் ஆதங்கத்தையும் கேட்டுக்கொள்ள வேண்டியவள் அவளாகி போவாள். வேறு வழி இல்லாமல் காரணமானவிடமே பேச முடிவு செய்தாள். நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறவ. சரியா தூங்கலனா என்னால மணிக்கணக்கா நின்னு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியாது. நேத்து ஒரு நாள் சரியா தூங்காம இன்னைக்கு முழுசும் நான் ஸ்கூல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நாளைக்கும் இதே நிலைமைனா என்னால முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அத ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ் என்றாள். நான் ஏண்டி உன்னை புரிஞ்சுக்கணும்? நீ யார் எனக்கு? பொண்டாட்டியா? அப்படியா நீ நடந்துக்கிற என்று வீம்பாக கேட்டான். அதையே நான் திருப்பி கேட்கலாமே. ஒரு புருஷன் மாதிரியா நீங்க நடந்துக்கிறீங்க என்று சொல்லென்று கேட்டாள். புருஷனா நானா நடந்துக்கல, நீதான் நடந்துக்க விடல என்று அவளையே குற்றம் சொன்னான். பொண்டாட்டி கூட படுக்கிறது மட்டும்தான் புருஷனோட வேலையா என்று அவள் பளிச்சென்று கேட்க, ஏய் என்று கை நீட்டி எச்சரித்தான். நீங்க என்கிட்ட ஒரு மனுஷனா கூட நடந்துக்காதப்போ புருஷனா நடந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, உங்களுக்கே வெக்கமால என்று அவள் தொடர்ந்து பேசிக்கொண்டே போக, ஏ நிறுத்திரி என்று கத்தையபடி கட்டிலை விட்டு துள்ளி எழுந்து அவளின் அருகில் வந்தான். என்னடி வாய் நீளுது? அப்படி என்னடா மனுஷனா நடந்துக்கலன்னு சொல்ற நீ? மனுஷனா இருக்க போய்தான் உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கேன். இல்லனா உன்னை போல ஒருத்திக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்திருக்குமா என்ன என்று இலக்காரமாக கேட்டான். மீண்டும் காயப்பட்டாள் சுபரூபா. அவனை வெறித்து பார்த்தவள், நீங்க போட்ட வாழ்க்கை பிச்சை எனக்கு வேணும். உங்க பிச்சையில வாழ எனக்கு விருப்பம் இல்ல. உங்க நிழல கூட இனிமே நான் இருக்க மாட்டேன். உங்களை விட்டு போயிடுறேன் என்றவள் சொன்னபடி அவனை விட்டு பிரிந்து சென்றே விட்டாள் சுபரூபா. அத்தியாயம் 14. நான் பேசுறது ஏதாவது ஓ காதல விழுதா இல்லையாடி என்று கத்திய அன்னையை கண்டுகொள்ளாமல் கண்ணாடியின் முன்னின்று தலைவாரி கொண்டிருந்தாள் சுபரூபா. சுபா! மகளின் அமைதி அன்னையை உஷ்ணம் எழுறியது. இப்ப எதுக்குமா கத்துற? மகள் நிதானமாக திரும்பி பார்த்து கேட்க, என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கு இன்னைக்கு ஒரு பதில் தெரிஞ்சாகணும் என்றார் முடிவாக. ஹே, முடிவை நான் ஏற்கனவே சொல்லிட்டேமா என்றாள் அமைதியாக. வளர்ந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அப்படியே முதுகுல ஒரு போட குறைப்பாரு என்று அவர் கையை ஓங்கிக் கொண்டு வர அழுத்தமாக அன்னையை பார்த்தாள் சுபரூபா. பானுமதி தயக்கத்துடன் கையை கீழே இறக்கினார். தலைவாரி முடித்து அறையை விட்டு வெளியே வந்தவள் அன்னை தயார் செய்து வைத்திருந்த இட்லி சட்னியை தட்டில் போட்டுக்கொண்டு அமர்ந்து உண்ண ஆரம்பித்தாள். மகளின் பின்னாலேயே வந்த பானுமதி, இருந்தாலும் உனக்கு இவ்வளவு அழுத்தம் இருக்கக்கூடாதுரி. அப்படி என்னடி பிடிவாத உனக்கு? உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுன்னு நிம்மதியா இருந்த. அந்த நிம்மதியை குழி தோண்டி புதைக்கிறது மாதிரி புருஷன் வீட்டை விட்டு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க. நீ இங்க வந்து 1 மாசம் ஆச்சுடி. இப்படி புருஷன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு பிடிவாத புடிச்சு இங்கே உட்கார்ந்திருந்தா என்னடி அர்த்தம் என்று கோபமாக கேட்டார். சுபாவின் வாயிற்குள் இறுக்கிதான் போய்க் கொண்டிருந்ததை தவிர அவளின் வாயிலிருந்து வார்த்தை முத்துக்களே உதிரவில்லை. பொதுர சொல்லடி! ஆத்திரம் தாங்காமல் அதட்டினாள் பானுமதி. கடைசி வாய் உணவை வாயில் போட்டு மென்று முடித்தவள் எழுந்து சென்று கையோடு தட்டையும் கழுவி வைத்துவிட்டு, எனக்கு அங்க போக பிடிக்கலன்னு அர்த்தம்மா என்று சொல்லிவிட்டு கட்டியிருந்த சேலையின் மீது ஸ்வெட்டரை எடுத்து போட்டு கொண்டாள். அதான் ஏன் முடிக்கல? அங்க உனக்கு என்னடி பிரச்சனை? மாமியார் மாமனார் கொடுமைப்படுத்துறாங்களா? நகை வேணும் நட்டு வேணும்னு தொந்தரவு பண்றாங்களா? புருஷ கொடி கூத்தின்னு இருக்கானா? எதுவும் இல்லல்ல. மாமியார் மாமனார் உன்னை தங்கமா தாங்குறாங்க. உன்னை வீட்டுக்கு வர சொல்லி தினமும் கூப்பிட்டு இருக்காங்க. விஷ்ணு பையன் கூட வந்து உன்னை கூப்பிட்டு பார்த்துட்டா எதுக்குமே அசைய மாட்டேங்கிறியடி. ரகு போல தங்கமான புருஷன் கிடைச்சும் அவன் கூட வாழ போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறியே. பொண்ணெல்லாம் என்ன தாண்டி செய்யறது என்று கோபமும் ஆதகமுமாக கேட்டார். அன்னை பேசிக்கொண்டே செல்ல மகளிடமோ எந்த சலனமும் இல்லை. பள்ளிக்கு கொண்டு செல்லும் பொருட்களை எடுத்து வைத்தபடி அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக நடந்து கொண்டிருந்தார். ஆனால் அவளுக்குள் தீயாய் கனன்று கொண்டிருந்தது கோபம். அதை சிறிதும் அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. காட்டினால் மட்டும் அன்னை புரிந்து கொள்ளப் போகிறாரா என்ன என்ற சலிப்புதான் அவளுக்கு வந்தது. அவரே புரிந்து கொண்டிருந்தால் யார் யாரோ அவளை அழைத்ததாக சொன்னவர் அழைக்க வேண்டியவன் அழைக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டிருப்பார்தானே. திருமணம் முடிந்ததிலிருந்து தினமும் வார்த்தைகளால் அவனிடம் குத்துப்பட்டவள் அவள். அப்போது கூட அம்மா, அத்தை, மாமா என்று
மற்றவர்களுக்காக பார்த்து பொறுமையாகத்தானே இருந்தாள். அவள் வீட்டை விட்டு வர முடிவெடுத்த அன்று கூட அறையை விட்டு வெளியே செல்ல கூட தயங்கியவள் அவள். அப்படிப்பட்டவள் சில நொடிகளிலேயே வீட்டை விட்டு வெளியே வரும் முடிவை எடுத்திருக்கிறாள் என்றால் அதற்கு மேலும் கணவனின் குத்தலை தாங்க முடியாமல் தான் என்று அன்னையிடம் சொன்னால் கண்டிப்பாக புரிந்து கொள்ள மாட்டார் என்று அவளுக்கு தெரியும். தெரிந்த பிறகும் அவளுக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை. பானுமதி இன்னும் அவளை திண்டிக் கொண்டே இருக்க, எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினாள் சுவரூபா. இங்க ஒருத்தி கத்துறது இவ காதல விழுதா பாரு. உன்னை இப்படியே விட்டா நீ வழிக்கு வரமாட்ட, நான் தான் ஏதாவது பண்ணணும் என்று தனியாக புலம்பினார் பானுமதி. சுவரூபா பேருந்து பிடித்து பள்ளி அருகில் இறங்கி பள்ளி நோக்கி நடந்து கொண்டிருக்கும் போதே லேசாக தூறல் விழ ஆரம்பித்தது. திடீரென்று மழை வரும் என்பதால் அவளின் கைப்பையில் எப்போதும் புடை இருக்கும். மழை தூர ஆரம்பித்ததுமே அதை எடுத்து பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு கார் அவளை கடந்து சென்றது. பார்த்ததுமே கண்டுகொண்டாள் கணவனின் கார் என்று. அவள் அந்த வீட்டில் இருந்தவரை எப்பொழுதும் அவள் வேலைக்கு சென்ற பிறகு நேரம் கழித்துதான் அவனின் ஹோட்டலுக்கு செல்வான். இப்போது அடிக்கடி அவள் பள்ளி வரும் நேரமே அவன் செல்வதை பார்க்க முடிந்தது. அதிலும் அவளை கடந்து செல்லும்போது விரைந்து செல்வதையும் கவனித்திருக்கிறாள். போயே, எனக்கென்ன என்றுதான் அவளுக்கு தோன்றியது. அவள் வீட்டை விட்டு செல்கிறேன் என்றபோது அவன் சொன்னது இன்னும் அவள் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தது. வீட்டை விட்டு போறியா? போத்தாயே போ, அப்பவாவது நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். முகரம் சரியில்லைனாலும் உடம்பு தலதலன்னு இருக்கே, எப்படி இவ கூட தானே வாழ்ந்தாகணும்னு நினைச்சு உன் கூட வாழ நினைச்சா சம்மதம் இல்லாம தொடக்கூடாது. உன்னை விரும்பித்தான் தொடரணும் ரூல்ஸ் போட்டு பேசிட்டு இருக்க. ரூல்ஸ் பேசுறவ அடக்க ஒடக்கமா இருக்கணும். என் கண்ணு முன்னாடி அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறது, என் ரூம்லயே படுத்திருக்கிறதுன்னு நீ இருந்தா மனுஷனுக்கு அவஸ்தையா இருக்குன்னு கூட புரிஞ்சுக்காம குதிக்கிற. இனி என் கண்ணு முன்னாடி நீ இல்லனா எனக்கு நிம்மதிதான். என் மனசாவது உன்னை பார்த்து சலனப்படாம இருக்கும் என்றான் இலக்காரமாக. அவன் மனம் சலனப்பட்டதற்கும் அவளையே காரணமாக்கினான். அதை கேட்டதும் அவளுக்கு இன்னும் வெறுத்து போனது. அவன் மனம் சலனப்படுவது போல் அவள் அப்படி என்ன நடந்து கொண்டாள் என்று அவளுக்கு புரியவே இல்லை. குளிர்பிரதேசம் என்பதால் சேலையோ சுடிதாரோ இரவு உடையோ எது அணிந்தாலும் அதன் மேல் அவள் ஸ்வெட்டரும் போட்டு கொண்டேதான் எந்நேரமும் இருப்பாள். அப்படி இருக்க அவன் சலனப்படுவது போல் நடந்து கொண்டாள் என்று சொன்னால் அதில் அவள் எப்படி காரணமாவாள்? பல துணிகள் போட்டு மூடியிருந்த உடலின் மீது அவனுக்கு எப்படி சலனம் வந்ததோ என்ற கேள்விதான் தோன்றியது. கூடவே ஆண்களுக்கு சலனம் வர எப்படி உடை அணிந்திருந்தாலும் அதெல்லாம் பொருட்டே அல்ல, அவள் ஒரு பெண்ணாக இருந்தாலே போதும் போலும் என்று இலக்காரமாக நினைத்து கொண்டாள். ஆனாலும் மற்ற சராசரி ஆண்களைப் போல் தன் கணவனும் ஆகிப்போனானே என்ற வருத்தம் அவளுக்கு இல்லாமல் இல்லை. அப்படி உடனே சலனம் கொள்பவனாக அவனை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. மனைவி என்ற உரிமையில் சலனம் வந்திருந்தாள், அது வேறு. ஆனால் பிடிக்காத மனைவி என்ற நிலையில் இருந்தபோதும் அவளின் மீது சலனம் வந்ததை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதை அவளால் சரியான கோணத்தில் எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை. அப்போது மனைவி என்ற உரிமை இல்லாமல் அவன் எதிரே ஒரு பெண் நடமாடிக் கொண்டிருந்தாலே அவன் சலனமடைவானா என்ற கேள்வியும் அவளுள் உதித்தது. அந்த எண்ணம் அவனின் மீது அவளுக்கு இன்னும் அதிகமான கோபத்தை தான் தருவித்தது. ஏற்கனவே கணவன் தன்னை காயப்படுத்திய கோபத்துடன் அந்த கோபமும் சேர்ந்து கொள்ள மறுநாள் வேலைக்கு கிளம்பி சென்றவள் திரும்பி கணவன் வீடு செல்லாமல் நேராக அன்னையின் வீடு சென்று விட்டாள். அன்றிலிருந்து பானுமதி, கலைவாணி, நன்மாறன், சித்ரா என்று மாற்றி மாற்றி அவளுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்தனர். எதையும் அவள் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. ஏன் வீட்டை விட்டு வந்தாள் என்ற காரணத்தையும் யாரிடமும் சொல்ல அவள் முன் வரவில்லை. பானுமதி திட்டி திட்டி அவளை கணவன் வீடு செல்ல சொல்லி வற்புறுத்தினார் என்றால் கலைவாணியோ ஆதங்கமாக பேசியே மருமகளை வீட்டுக்கு வர சொல்லி அழைத்து கொண்டிருந்தார். இப்படி ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா எப்படிமா? நீ இப்படி எங்ககிட்ட கூட சொல்லாம வீட்டை விட்டு வரணும்னா ஏதாவது காரணம் இருக்குமே, அது என்னன்னு சொன்னாதானமா பெரியவங்க பேசி சரி பண்ண முடியும் என்று மருமகளிடம் கேட்டு பார்த்து விட்டார் கலைவாணி. அதற்கு சுவரூபா வாயே திறக்காமல் போக, வாயை திறக்காளா பாருங்க நீ, இவளுக்கு நீங்க ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க. மாமியார கொமட்லயே 2 குத்து குத்தி இருந்தா அடங்கி உடங்கி அங்கே இருந்திருப்பா. ஒரு வீட்டு வேலை கூட பார்க்க விடாம உள்ளங்கையில வச்சு தாங்கினீங்களே, அதனாலதான் அவளுக்கு குளிர் விட்டு போச்சு என்று பானுமதி பொறுமை
அன்னையை முறைத்து பார்த்தாலே தவிர அப்போதும் அமைதியாகத்தான் இருந்தாள். என்னவென்று அவர்களிடம் அவள் சொல்வாள்? தங்களுக்குள் நடந்த அந்தரங்க பேச்சுவார்த்தை எதையும் அவள் யாரிடமும் சொல்ல விருப்பப்படவில்லை. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் சுபா? என்ன நடந்துச்சுமா? எங்க மேல எதுவும் கோவமா? நாங்க உன்னை சரியா பாத்துக்கலையா என்று கேட்டார் கலைமாணி. அப்படிலாம் ஒண்ணும் இல்லத்த, நீங்க என்ன நல்லாதான் பாத்துக்கிட்டீங்க என்றாள் சுபரூபா. அப்புறம் என்னம்மா, வேற என்ன கோவம்? எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்ற என கேட்டதுக்கு அமைதியாக இருந்தாள். ரகு ஏதோ சொன்னானா? சொல்லு, அவனை நான் கேள்வி கேட்கிறேன் என்றார். அவர் மகன் சொன்னதை என்னவென்று சொல்வாள்? அவளின் தோற்றத்தை அவன் குறையாக சொன்னதை அவர்கள் முன்பே அறிந்திருந்த நிலையில் இப்போது மீண்டும் சொல்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அவளுக்கு தெரியும். அது மட்டுமில்லாமல் இப்பொழுது அவன் தன்னை மனைவியாக நாட நினைக்கிறான். தான் மறுத்ததால் மிகவும் அதிகமாக தன்னை சீண்டுகின்றான் என்று சொன்னாள். அப்போது மகன் மாறிவிட்டான், மனைவியுடன் வாழ நினைக்கிறான். அது நல்ல விஷயம்தானே, அவளும் வாழ வேண்டியதானே என்றுதான் அவர்கள் கேட்பார்களே தவிர தன் மனநிலையோ தன்னுடைய ஆதங்கமோ தன்னுடைய எதிர்பார்ப்போ அவர்களுக்கு புரியாது என்பதும் அவளுக்கு புரிந்திருந்தது. அப்படி இருக்க அவர்களிடம் எந்த விஷயத்தையும் வெளிப்படுத்த அவள் தயாராக இல்லை. பேசி பேசி பார்த்து அவர்கள் அழுத்துதான் போனார்கள். அதன் பிறகு சுவரூபா யாருக்கும் பிடிகொடுக்கவே இல்லாமல் தன் போக்கில் வேலைக்கு செல்வதும் வருவதுமாக மட்டுமே இருந்தாள். மகள் அப்படி விட்டேத்தியாக இருப்பதே பானுமதியை பொதுநிலைக்கு தள்ளியது. அதன் விளைவாக அன்று மாலை மகள் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்து கதவை தட்டிய போது கதவை திறக்க மறுத்தார் பானுமதி. பள்ளியிலிருந்து அலுப்புடன் வீடு வந்த சுவரூபா கதவை தட்டியதும் திறக்கப்படவில்லை என்றதும் அன்னை கதவை பூட்டிவிட்டு எங்கோ வெளியே சென்றிருக்கிறார் போலும் என்றுதான் முதலில் நினைத்தாள். எங்கே சென்றிருப்பார் என்று தெரியாததால் அவரின் கைபேசிக்கு அழைக்க வீட்டிற்குள் அலைபேசியின் அழைப்பு சத்தம் கேட்டது. அம்மா போனை வீட்டுல வச்சுட்டு வெளியே போயிட்டாங்களா என்ன என்ற யோசனையுடன் அவள் இருக்கும்போதே அழைப்பு ஏற்கப்பட்டது. அம்மா, வீட்டுக்குள்ள இருக்க? எவ்வளவு நேரம் கதவு தட்டுறது? கதவு தரமா? கதவன திறக்க முடியாதுரி என்று பானுமதியின் குரல் அழுத்தமாக வர, அம்மா என்று அதிர்ந்தவள், விளையாடாதம்மா, கால் எல்லாம் வலிக்குது, மழை வேற வர மாதிரி இருக்கு, முதல்ல கதவு திறந்து விடு என்றாள். ஆமாடி, எனக்கு பொழுது போல பாரு, உன்கிட்ட விளையாட. அம்மா வீடு இருக்கிறதுனால தானே புருஷன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு தீபம் முடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. இனிமே உனக்கு அம்மா வீடு இல்லைன்னு நினைச்சுக்கோ. நான் கதவை திறக்க மாட்டேன், உன் புருஷன் வீட்டுக்கு போ என்றார் கோபமாக. அம்மா என்று திகைத்தவளுக்கு அடுத்த வார்த்தை பேச முடியவில்லை. பானுமதியோ அதீத கோபத்தில் இருந்தார். இளைய மகளின் கல்யாணம் தள்ளிக்கொண்டே போய் இறுதியில் நின்று போனது வரை நடந்து அதில் உடைந்து போய் இருந்தவர் அவர். அண்ணன் மகனின் தயவில் எப்படியோ அவளுக்கு திருமணம் நடந்துவிட்டது என்று அவர் மட்ட சந்தோஷத்தை மகள் இப்பொழுது துணி கொண்டு துடைத்து விட்டது போல் ஆகியதை அவரால் தாங்கவே முடியவில்லை. இளைய மகளுக்கென்று ஒரு வாழ்க்கை அமைந்ததே அவருக்கு ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. அப்படி இருக்க அந்த மகள் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு தன் வீட்டில் வந்து அமர்ந்திருப்பதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. மகள் வீண்பிடிவாதம் பிடிப்பதாகவே நினைத்தார். திருமணம் முடித்து வைத்த போதே வீண் பிடிவாதம் பிடித்து கொண்டு தங்கள் மேல் கோபமாகத்தானே இருந்தாள். அதுபோல்தான் இப்பொழுதும் இருக்கிறாள். அவள் சிறிதும் மாறவில்லை. அவள் தன் வாழ்க்கையை வாழவும் நினைக்கவில்லை என்ற கோபம் அவருக்கு இருந்தது. அப்படி அவள் கோபித்துக் கொண்டு வரவேண்டுமென்றால் ஏதாவது நியாயமான காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் மகள் அப்படி எந்த காரணத்தையும் கடந்த ஒரு மாதத்தில் ஒரு முறை கூட சொல்லாமல் இருக்க, அப்படி ஒரு காரணம் இருந்தால்தானே மகள் சொல்வாள். அப்படி எதுவும் இல்லை என்பதால்தான் அவள் தங்களிடம் எதுவும் சொல்லவில்லை என்று நினைத்து கொண்டார். தன் மகள் வீண் பிடிவாதத்தால் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருப்பதை அந்த தாயால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. மகள் அவள் வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் தான் கடுமையுடன் நடந்தால் மட்டுமே முடியும் என்று நினைத்தவர் அச்செயலை செய்து கொண்டிருந்தார். பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷன் வீடுதான் நிரந்தரம். அதை புரிஞ்சுக்காம உப்பு சப்பு காரணத்துக்காகலாம் கோவப்பட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வரக்கூடாது. அதை நான் இத்தனை நாள் உனக்கு பொறுமையை எடுத்து சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அது உன் காதல ஏறுறது மாதிரியே தெரியல. ஒரு காரணமும் இல்லாம இத்தனை நாள் நீங்க இருந்ததே போதும். இனியும் நீ செய்யற முட்டாள்தனத்தை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. உன் புருஷ வீட்டுக்கு போயிடு. அதை தவிர உனக்கு இப்ப வேற வழி இல்ல என்ற அன்னை பேசியதை கேட்ட சுவரூபா
அதற்கு மேல் அந்த பேச்சை கேட்க முடியாமல் அழைப்பை துண்டித்தார். முற்றிலும் அதிர்ந்து போயிருந்தாள் அவள். அன்னையின் இச்செயலை நிச்சயமாக அவள் எதிர்பார்க்கவில்லை. கணவன் என்னவென்றால் கரையை விட்டு போ, வாழ்க்கையை விட்டு போ என்கிறார். அன்னை என்னவென்றால் புருஷ வீட்டுக்கு போ என்கிறார். போ என்றவனின் வீட்டிற்கு எப்படி செல்வாள் அவள்? இன்னும் கொஞ்சம் சூடு சொரணை அவளிடம் ஒட்டி இருக்கிறதே. இப்பொழுது அவளுக்கு புருஷ வீடுமில்லை, அன்னை வீடுமில்லை. எங்கே செல்வது என்று அறியாமல் அவள் உறைந்து போய் நின்றிருக்க, காலையிலிருந்து முணுமுணுத்துக் கொண்டிருந்த மழை இப்பொழுது சோவென்று கொட்ட ஆரம்பித்தது. மழை பெய்யும் சத்தம் கேட்கவும் பானுமதி வெளியே கூர்ந்து கவனித்தார். மகள் கதவை தட்டுவாளோ என்று கவனிக்க அப்படி ஒன்று நிகழவே இல்லை. மழையில் நனைந்து கொண்டிருப்பாளோ என்று தாயாய் அவரின் மனம் பதறியது. சில நொடிகள் பொறுத்தவர் மகள் சத்தம் எழுப்பவில்லை என்றதும் அதற்கு மேல் மனம் தாங்காமல் கதவை திறந்து வெளியே மெல்ல எட்டி பார்த்த பானுமதி யோசனையுடன் நெற்றியை சுருக்கினார். வாசலில் அவரின் மகள் இல்லை. மழைக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒதுங்கி நிற்கிறாளோ என்று நினைத்து மழையையும் பொருட்படுத்தாமல் வாசலில் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். எங்கேயும் இல்லை. சுபா என்ற கத்தி அழைத்தவரின் சத்தம் மழையோடு கரைந்து காணாமல் போனது.